நியூட்ரிஷனல் டாபிக்ல எதை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா லெமனை பத்தி. லெமன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, ஒரு ஃப்ரூட். இந்த லெமன் வந்து இந்தியாவில தான் ஆரிஜின் ஆயிடுச்சு. அதோட ஹார்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. பட் ஆனா அதுக்கு எவிடன்ஸ் எதுவும் இல்ல. நம்ம இந்த வீடியோ லெமனை பத்தி அப்படி என்னதான் கத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெமன் வந்துட்டு எப்படி, அதோட யூசஸ் என்ன, அதை பத்தி நம்மளுக்குள்ள இருக்க தப்பான சில எண்ணங்கள் இருக்கா, லெமன் குடிச்சா நம்ம இப்படி ஆயிடுவோம் அப்படி ஆயிடுவோம் அப்படிலாம் சில பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் உண்மையா? அப்புறம் லெமன் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் பத்தி பேச போறது இந்த வீடியோட பர்பஸ். டீடைலா பாக்கிறதுக்கு முன்னாடி லெமனோட நியூட்ரிஷன் வேல்யூ, அதாவது ஒரு லெமன் மீடியம் சைஸ் லெமன் எடுத்தீங்கன்னா அதுல என்ன நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்குதுங்க டீடைல் வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதை பார்க்கும் போது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் அதுல எவ்வளவு கேலரிஸ் இருக்கு, எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கு, எவ்வளவு வைட்டமின் சி ஷார்ட் இருக்கு. இதெல்லாம் வச்சு உங்களுக்கு பேசிக்கா ஒரு லெமனுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரூட்னு அனலைஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹேவ் எ லுக் அட் தட். அதோட ஃபர்ஸ்ட் யூசஸ் நம்ம பார்க்கலாம். லெமனோட ஃபர்ஸ்ட் யூஸ் இப்ப வந்து நிறைய யூசஸ் இருக்குங்க. அதை வந்து நான் கன்சைஸ் பண்ணி அதை வந்து மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் இருக்கு சில யூசஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா லெமன் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதாவது லெமன்ல இருக்க சில இன்கிரீடியன்ஸ், அந்த இன்கிரீடியன்ஸ் பேர் வேணா உங்களுக்கு நான் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துறேன். அந்த இன்கிரீடியன்ஸ் சாப்பிடும் போது அந்த ஹார்ட்ல கொலஸ்ட்ரால் ஃபார்மிங் கெப்பாசிட்டி, அதாவது இந்த ஃபேட் வந்து கொலஸ்ட்ரால் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்ல, அது ஃபார்ம் கெப்பாசிட்டி வந்து தடுக்குது. அதனால லெமன் ரெகுலரா எடுத்துக்க உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் டிசீசஸ் வர ப்ரிவென்ஷன் பண்றதுக்குள்ள சான்சஸ் நிறைய இருக்கு. ரெண்டாவது யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா லெமன் ஹெல்த் அண்ட் வெயிட்ங்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்கு லெமன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ராட்ஸ்ல வந்து அது ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ராட்டுக்கு நல்ல கேலரிஸ் ஜாஸ்தியா கொடுத்த ராட்டுக்கு லெமன் ஷாட் கொடுத்தப்போ அதோட அது வந்து ஃபேட் பர்ன் பண்ணிடுச்சு, அதனால அதுக்கு வெயிட் கெயின் ஆகல அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஸ்டடி இதுவரை ஹியூமன் பீங்ஸ்ல ட்ரை பண்ணது கிடையாது. அதனால ராட் ஸ்டடியில பேசிஸ் பண்ணி தான் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு லெமன் வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது. பட் இட்ஸ் நாட் அ ப்ரூவன் ஃபேக்ட். ஆனா நம்ம லெமன் எப்பவுமே தனியா சாப்பிடுறது கிடையாது. லெமன் கூட நம்ம நிறைய விஷயங்கள் சேர்த்து தான் எப்பவுமே சாப்பிடுவோம், லைக் வாட்டர், ஜிஞ்சர். அதனால அதோட எஃபெக்டா உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கலாமே தவிர, ஆனா லெமன் மட்டும் சாப்பிட்டு உங்களால வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண முடியாது. நம்ம தேர்ட் யூஸ் பாத்தீங்கன்னா இட் பிரிவென்ட்ஸ் கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன்ங்கிறாங்க. அதாவது கிட்னில வர கல்கள் வராம இருக்கிறதுக்கு தடுக்கிறது. அது வந்து ஒரு ப்ரூவன் ஃபேக்ட் தான். ஏன்னா நம்ம கிட்னில வந்து கல் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒரு டைப் ஆஃப் கல்லும் பாத்தீங்கன்னா கால்சியம். இந்த கால்சியம் டெபாசிட்டை வந்துட்டு பிரிவென்ட் பண்ணுது இந்த வைட்டமின் சி. இந்த லெமன்ல இருக்க வைட்டமின் சி வந்து கால்சியம் ஒன்னா சேர்ந்து ஒரு கல் மாதிரி ஃபார்மேஷன் ஆக விடாம தடுக்குது. அதனால இது ரொம்ப எவிடன்ஸ் பேஸ்டு ரிசல்ட்னால உங்களால பிலீவ் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணி லெமனுக்கும் கிட்னி ஸ்டோனுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஃபோர்த் யூஸ் பாத்தீங்கன்னா இட் பிரிவென்ட்ஸ் அனீமியா, அதாவது பிளட் இப்ப ஹியூமோகுளோபின் கம்மியா இருக்கவங்களுக்கு லெமன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி? டைரக்டா வந்துட்டு ஹியூமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றது கிடையாது லெமன். ஆனா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம பிளட்ல அயன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும். அந்த அயன் கண்டென்ட் நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருக்கும். லைக் ட்ரம் ஸ்டிக், முருங்கை இலை சாப்பிடும் போது, இல்ல டேட்ஸ் சாப்பிடும் போதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அயன் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகுது. அப்ப இந்த லெமன் என்ன பண்ணுதுன்னா நம்ம பிளட்டுக்குள்ள ஏறி அந்த அயனை வந்து அந்த ஃபுட்ல இருந்து கிடைக்கிற அயனை வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி உறிஞ்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால உங்களுக்கு அயன் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகும், ஹீமோகுளோபின் வேல்யூவும் ஜாஸ்தியாகும், அனீமியா வராமையும் தடுக்கலாம். அடுத்த யூஸ் பாத்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் சொல்றாங்க. அதாவது நம்ம வயிறோட டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு லெமனுங்கிறது வந்துட்டு ஒரு 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 விஷயமா சொல்றாங்க. அது வந்து எவிடன்ஸ் இனியும் நம்ம கண்டுபிடிக்கல. ஏன்னா பெக்டின்ங்கிற ஒரு ஃபைபர், அதாவது சால்யூபிள் ஃபைபர் வந்து அதோட அந்த லெமன்ல இருக்க தோல்லையும் அதுக்குள்ள இருக்க பல்ப்ல இருக்கு. அதனாலதான் வந்துட்டு நமக்கு இந்த எஃபெக்ட், அதாவது டைஜஷன் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம யாருமே வந்து லெமனோட தோலும் சாப்பிடறது கிடையாது, பல்ப்பும் சாப்பிடறது. நம்ம குடிக்கிறது, நம்ம எடுத்துக்கிறது வந்து ஜூஸ் மாத்திரம் தான். அதனால உங்க டைஜஷன் பெட்டர் ஆயிடுமான்னு கேட்டா ஆகாது. ஆனா ஹோல் லெமனா சாப்பிடறவங்களுக்கு கொஞ்சம் டைஜஷனுக்கு ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அதுவும் லெமன் மட்டுமே சாப்பிட்டு உங்க டைஜஷன் சூப்பர் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த பெக்டினோட குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா மாத்திரம் தான் அது எஃபெக்டிவா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம லெமன் எடுக்கிறது கிடையாது. அதனால லெமனுக்கும் டைஜஷனுக்கும் உள்ள கனெக்ஷன் ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெமன்ல இருக்க சில இன்கிரீடியன்ட்ஸ்னால உங்களுக்கு கேன்சர் செல் வந்து growth ஆவது பிரிவென்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இது ஒரு ரிசர்ச்சா கண்டுபிடிச்ச விஷயம். ஆனா ஹியூமன் பீயிங்ஸ்ல இதுவரை அப்ளை பண்ணது கிடையாது. அனிமல்ஸ்ல கண்டுபிடிச்ச விஷயம். அதாவது லெமன்ல இருக்க இன்கிரீடியன்ஸ் கேன்சர் செல் growthக்கு பிரிவென்ஷன் இருக்கு. அதனால அந்த ஒரு நம்பிக்கையானால நம்ம கண்டிப்பா லெமனை வந்து ஒரு கேன்சர் பிரிவென்ஷன் ஏஜென்ட்டா எடுத்துக்கலாம். யூசேஜ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. அது கரெக்டான எவிடென்ட் பேஸ்ட் ரிப்போர்ட் தான். அதனால நீங்க நம்பலாம். ஏன்னா நம்ம லெமன் சாப்பிட்றதுல வைட்டமின் சி இருக்கும். அந்த வைட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்னை க்ளோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
அது நம்ம ஓரலா இன்டேக்கா எடுத்துக்கிட்டாலும் எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணாலும் வைட்டமின் சி இஸ் குட் ஃபார் யுவர் ஸ்கின். அது வந்து ரிசர்ச் ப்ரூவ்ட் எவிடென்ட். ஸோ யூ கேன் டேக் இட் அஸ் எவிடென்ட். நீங்க வந்து லெமனை வந்து ஸ்கின்னோட க்ளோயிங்க்கு ரிலேட் பண்ணலாம், வேற எதுக்குமே ரிலேட் பண்ண முடியாது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது யூசஸ் ஆஃப் லெமன், அதாவது லெமன்னால என்னெல்லாம் யூசஸ் இருக்குன்னு பார்த்தோம். இனிமே நம்ம பார்க்க போறது அதோட ட்ரூத், அதாவது அதோட ஃபேக்ட் விஷயங்கள் என்னெல்லாம்ங்கிறத அது ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். லெமன் வந்து உங்களோட அசிடிட்டி இஷ்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். இது ஒரு சத்தியமான விஷயம், இதை நம்பியே ஆகணும். ஏன்னா இப்ப அசிடிட்டிங்கிறது என்னது, உங்களோட ஸ்டொமக்ல வந்துட்டு லைனிங், அதாவது ஸ்டொமக்கு சுத்தி இருக்க லைனிங் எல்லாமே வந்துட்டு டேர் ஆயிருக்கு, இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு மேல நீங்க ஆசிட் மாதிரி, இப்ப லெமனுங்கிறது சிட்ரிக் ஆசிட் தான், சிட்ரிக் ஆசிட் மேல போட்டீங்கன்னா என்ன கொஞ்சம் கூட எரியும். அதனால லெமனுக்கும் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்க, அசிடிட்டி உள்ளவங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இஷ்யூ லெமன் சாப்பிட்டா வரும். அது வந்து கரெக்டான விஷயம் தான். நம்ம நெக்ஸ்ட் விஷயம் பார்க்க போறது வந்துட்டு டூத் எனாமல், அதாவது நம்ம வெள்ளையா டீத் இருக்கிறது காரணமே வந்துட்டு நம்ம இந்த டீத்துக்கு மேல ஒரு ஒயிட் கலர் கோட்டிங் எனாமல்னு சொல்லுவோம், அது இருக்கிறதுனால. இந்த லெமன் என்ன பண்ணணும், இந்த லெமன்ல இருக்க அந்த ஆசிட், இந்த நம்ம ரொம்ப நாள் லாங் யூஸ்ல லெமன் குடிச்சிட்டே இருக்கவங்களுக்கு அந்த எனாமல வந்து அதை அந்த ஆசிட் இல்லது, அதனால அந்த எனாமல அதை எரோட் பண்றதுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, கேப்பபிலிட்டி இருக்கு. அதனால ரெகுலரா லெமன் ஜூஸ் எடுக்கிறவங்களுக்கு டீத் எனாமல் டேமேஜ் ஆகுங்கிறது வந்து கரெக்டான விஷயம். நீங்க எது நம்பினாலும் வைட்டமின் சி ரிச் இருக்கிறதுனால லெமன் வந்துட்டு உங்களுக்கு அடிக்குவேட்டான வைட்டமின் சி உங்க டயட்ல கொடுக்குங்கிறது உண்மையான ஃபேக்ட், அதை நம்பிக்கோங்க. ஆனா அது ஹைட்ரேஷன் லெவல் ப்ரொவைட் பண்ணுன்னு சில பேர் சொல்லுவாங்க. லெமன் வாட்டர் எடுத்தா ஹைட்ரேஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். அஃப்கோர்ஸ் இம்ப்ரூவ் ஆனா அது லெமன் வாட்டர் எடுத்தா மாத்திரம் தான், லெமன் எடுத்தா இம்ப்ரூவ் ஆகாது. லெமனுக்கும் ஹைட்ரேஷன் லெவலுக்கும் கனெக்ஷன் கிடையாது. பட் லெமன் கூட நீங்க வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது வாட்டர் தான் உங்களுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்குது. அந்த லெமன்ல இருக்க அந்த ஃபிளேவரும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸும் கொடுக்குமே தவிர அதோட ஆட் பண்ணி வைட்டமின் சியும் கொடுக்குது. ஆனா ஹைட்ரேஷனுக்கும் லெமனுக்கும் கனெக்ஷன் கிடையாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது லெமன் அசோசியேட் பண்ணிட்டு சில தப்பான எண்ணங்களா, சில தப்பான டாக். அதாவது சில பேர் நம்ம சொல்லி கேட்டிருப்போம், லெமன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிடும், லெமன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மெட்டபாலிசம் பெட்டர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அந்த விஷயம் வந்து நம்ப முடியாது, அது வந்து எவிடன்ஸ் ப்ரூவ்டு கிடையாது. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா இப்ப லெமன் சாப்பிட்றதுனால டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகுது, வெயிட் லாஸ் ஆகுதுன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா லெமன்ல நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்குள்ள ஒரு இப்ப என்ன சொல்றீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பெக்டின்ங்கிற ஒரு ஃபைபர்னால தான் வெயிட் லாஸ்க்கு அசோசியேட் பண்றாங்க. அந்த பெக்டின் ஃபைபர் வந்து நம்ம எல்லாருமே அடிக்குவேட் அமௌண்ட் லெமன்ல இருந்து எடுத்துக்க மாட்டோம். அதனால அந்த ஒரு விஷயத்த நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனா நம்ம எப்படி வந்து லெமன் வெயிட் லாஸ் பண்றதுன்னு சொல்றோம்னா, இப்ப வாட்டர் வித் லெமன் தான் நீங்க எடுத்துக்குவீங்க. லெமன் ஜூஸ் குடிக்கும் போது வாட்டர்னால உங்க வயர் நிறைஞ்சு போயிடுது, அதனால நீங்க ஃபர்தரா சாப்பிட மாட்டீங்க. அதனால என்ன ஆகுது, உங்க வெயிட் லாஸ். இப்ப நான் 11 மணிக்கு ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸ் குடிச்சேன்னா அப்புறம் ஒரு 12 மணி வரை எனக்கு பசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகுது, என்னோட டயட் இன்டேக் குறைஞ்சிது, அதனால வெயிட் லாஸ் ஆகுது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட்டர் இன் த லெமன் அண்ட் நாட் அலோன் த லெமன் இஸ் காசிங் திஸ். லெமன்னால பிஹெச் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகுங்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எவிடன்ஸ் பேஸ்டு கிடையாது. அது வந்து இன்டைரக்ட்லி வேணா உங்களுக்கு டைஜஷன் மற்ற இன்கிரீடியன்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு டைஜஷனோ மெட்டபாலிசமோ இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் பேசிக்லி லெமன் மட்டுமே உங்களுக்கு டைஜஷனோ மெட்டபாலிசமோ பிஹெச் பேலன்ஸோ பண்றது கிடையாது. லெமன்னால ஐக்யூ லெவல் இம்ப்ரூவ் ஆயிடும்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அதுக்கு கனெக்ஷனே கிடையாது. இன்டெலிஜென்ஸ்க்கும் லெமனுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க தண்ணியில லெமனை மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு மைண்டை கிளியர் ஆகுமே தவிர உங்க ஐக்யூ லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம சொல்லவே முடியலாம். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு லெமனை பத்தி இந்த சந்தேகங்கள்லாம் கிளியர் ஆயிருக்கும், கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம மனசுல வருது, லெமன் எவ்வளவு எடுத்துக்கலாம், எவ்வளவு நமக்கு நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெமன் ரிசர்ச் படி பாத்தீங்கன்னா 2 லெமன் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா லெமன் வந்து அன்டைல்யூட்டடா எடுக்கவே கூடாது, ஏன்னா அது ஆசிட்னால டைல்யூட்டட் ஃபார்ம்ல தான் எடுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு 2 லெமன் ரெக்கமெண்டட். அப்போ 1.5 கப்பு தண்ணிக்கு 1 லெமன் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா 3 கப்பு தண்ணிக்கு 2 லெமன் யூஸ் பண்ணலாம். அதாவது 2 லெமன் எடுக்கிறதா உங்களோட மேக்ஸிமம் இன்டேக்கா இருக்கணும். அதாவது 2 லெமன் இல்லைன்னா லெமன் ஜூஸ்ங்கிறது கணக்கு வைக்கும்போது 120 ml சொல்லலாம். ஜூஸ் எடுத்துக்கிறதுக்கு பெஸ்ட் டைம் எப்போன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி எக்ஸாக்டா ஒரு டைமும் கிடையாது, நம்ம எப்ப வேணா எடுத்துக்கலாம். ஆனா ப்ரிஃபரபிளி ரிசர்ச் சொல்றது என்னன்னா, ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல வார்ம் வாட்டர்ல லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது உடம்புக்கு பெஸ்ட் பெனிஃபிட் தரும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆனா அசிடிட்டி, ரிஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஸ்டொமக் இஷ்யூஸ் இருக்கவங்க யாருமே வந்து எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்காதீங்க. அது ரெக்கமெண்ட் கிடையாது, அது வந்து உங்க கண்டிஷனை அக்ரிவேட் பண்ணும். அதனால பெஸ்ட் டைம் இஸ் இந்த ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக். இப்போ லெமன் வாட்டர் நம்ம எந்த டெம்பரேச்சர்ல எடுத்துக்கணும், அதாவது ஹாட் வாட்டரா எடுத்துக்கணுமா, கோல்டு வாட்டரா எடுத்துக்கணுமா, இல்ல வார்ம் வாட்டரா எடுத்துக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே வார்ம் வாட்டர் தான். ஏன்னா ஹாட் வாட்டர் கன்சியூம் பண்றது நம்மளோட இன்டர்னல் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு நல்லது கிடையாது.
செகண்ட், நீங்கள் கோல்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது கோல்டு வாட்டர். ஸோ நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் தான் பெஸ்ட்டு. வார்ம் வாட்டர் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. லெமனோட பீல்லாம் வந்து நியூட்ரியன்ஸ் டென்ஸ் எல்லாமே இறங்குறதுக்கு வார்ம் வாட்டர் தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது எந்த விதமா நம்ம லெமன் எடுத்துக்கலாம். லெமன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். லெமன் வந்து நம்ம எடுக்க முன்னாடி லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். பட் என்னோட சஜஷன் டோன்ட் டேக் சுகர் ஆட் பண்ணாம லெமன் ஜூஸ் எடுத்து கத்துக்கோங்க. அதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் பெனிஃபிட்டே அப்பதான் கிடைக்கும். ஏன்னா சுகரோட டிஸ்அட்வான்டேஜஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிடலன்னா நம்ம அதை பத்தி ரொம்ப சீக்கிரமா பேச போறோம். அதனால எப்பவுமே லெமன் ஜூஸ் வந்து வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மார்னிங் டைம்ல வார்ம் லெமன் ஜூஸ் வித் சம் ஹனி, அதுவும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு. ஜூஸ் டைப்ல இப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்மளோட சூப்ல, நம்மளோட தால்ல, பருப்பு கறியில, சலாட்ல எதுல வேணா நீங்க லெமன் புளிஞ்சு ஊற்றி எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வைட்டமின் சியோட ரிக்குவயர்மெண்ட்டும் மீட் பண்ணும், உங்களுக்கு ஃபிளேவரும் ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெமனேடா எடுத்துக்கலாம். லெமனேடுன்னு சொல்றது வந்து ஃபுல் லெமனை வந்து பீஸ் பீஸா கட் பண்ணி நீங்க ஒரு பெரிய வாட்டர் ஜார்ல போட்டு அதுல இன்ஃபியூஸ் பண்ணி ஓவர் நைட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்தீங்கன்னா அதோட எல்லா நியூட்ரியன்ட்ஸும் அதுக்குள்ள இறங்கிடும். அந்த வாட்டரை வந்து நீங்க ட்ரிங்க் பண்ணினாங்களும் உங்களுக்கு வைட்டமின் சி அடிக்குவேட்டா கிடைக்கும். அந்த மாதிரி லெமனேடா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாம லெமன் பிக்கிள் ஹோம்மேட், அதுவும் கடையிலிருந்து வாங்குற லெமன் பிக்கிள் யூஸ் பண்ணீங்க. அதுல வந்து கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு வந்து அவ்வளவு பெனிஃபிட்டா இருக்காது. அதனால ஹோம்மேடா வீட்டுல செய்யற லெமன் பிக்கிள் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது தவிர நான் வெஜிடேரியன்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெமன் சிக்கன் உண்டாக்கலாம். லெமன் சிக்கன் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப நல்ல ஃப்ளேவரும் இருக்கும். இந்த மாதிரி லெமன் வச்சு என்னெல்லாம் ரெசிபி உங்களால் நம்ம ட்ரெடிஷ்னலாக என்னெல்லாம் ட்ரை பண்ணுறோமோ எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான லெமன் ரைஸை நான் மிஸ் பண்ண விரும்பல. லெமன் ரைஸ் இஸ் வெரி குட் பிகாஸ் அதில் வந்து லெமனோட எசன்ஸ் நம்ம மொத்தமாகவே போட்டு செய்யறதுனால உங்களுக்கு வைட்டமின் சியும் கிடைக்கும். நீங்கள் பசங்களுக்குலாம் கொடுக்கறது கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். ஸோ லெமன் ரைஸ் இஸ் அ குட் ப்ரிஃபரன்ஸ், கோ வித் தட். இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலி நம்ம பார்க்க போகிறது யாரெல்லாம் லெமன் எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்ல போறவங்களாம் எடுத்துக்க கூடாதுன்னு கிடையாது. ஆனால் அவங்களுக்கான பிசிக்கல் ஸ்டேட்டஸ்னால அவங்க கொஞ்சமாக கன்சியூம் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது சொல்லி வரேன். ஃபர்ஸ்ட் வந்து கேன்கர் சோர்ஸ். கேன்கர் சோர்ஸ்ங்கிறது மவுத் அல்சர்ஸ், வாயில புண்ணு இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த லெமனோட ஆசிட் போய் கொஞ்சம் கூட எரியும், அவங்களுக்கு கொஞ்சம் கூட பெயின் ஜாஸ்தியா இருக்கும். அதனால அந்த மாதிரி மவுத் அல்சர்ஸ் இருக்கும்போது எடுத்துக்காதீங்க. அது மாறினதுக்கு அப்புறமா நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பீப்புள் இந்த ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூ இருக்கும், அசிடிட்டி இஷ்யூ இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி நெஞ்சு எரிச்சல், வயிறு எரிச்சலாம் இருக்கிறவங்க எடுத்துக்காதீங்க. அது வந்து கொஞ்சம் கூட உங்க கண்டிஷனை இந்த ஆசிட் வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அது எடுத்துக்காதீங்க. அதை தவிர இந்த வைட்டமின் சியோட ஷார்ட் வந்து நம்ம ரிக்வயர்ட் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நாசியேட்டட் ஃபீலிங் வரும். அதாவது வாமிட்டிங் சென்சேஷன் ஜாஸ்தியாயிரும். இப்போ ப்ரிஃபரபிளி பிரெக்னென்ட் உமனுக்கு நம்ம லெமன் ஜூஸ்லாம் கொடுப்போம். லெமன் ஜூஸ் சாப்பிட்டா வாந்தி கம்மியாகும்னு சொல்றாங்க. ஆனால் அது வந்து கரெக்ட் அமௌண்ட் கொடுத்தாதான். நம்ம எக்ஸ்ட்ராவா 4-5 கிளாஸ் ஒரு நாள் மொத்தமே லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து வைட்டமின் சி டோஸ் ஜாஸ்தியாகிறதுனால உங்களுக்கு நாசியேஷன் ஃபீலிங், அதாவது வாமிட் வர மாதிரி இருக்கும், வாமிட் வருது, அந்த மாதிரி ஃபீலிங் ஜாஸ்தியாகிறதுனால அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. அப்புறமா பாத்தீங்கன்னா டூத் எனாமல், அதாவது டீத்ல வந்து அந்த ஆல்ரெடி மஞ்சள் கலர்ல பல் இருக்கிறவங்க, இல்ல டீத்ல வந்து எனாமல் போனவங்க, அவங்க வந்து ஜாஸ்தியா லெமன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பல்லு வந்து எனாமல் போயிட்டே இருக்கும், டேமேஜ் ஆகிட்டே இருக்கும், மஞ்சள் கலர் ஆகிட்டே இருக்கும். அதனால அந்த மாதிரி இருக்கவங்க எடுத்துக்காதீங்க. இஃப் அட் ஆல் நீங்க வந்து எனாமல் டேமேஜ் ஆனவங்க அப்புறம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும்னு விரும்புறீங்கன்னா ஸ்ட்ரால் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரால் எடுத்தா பல்லுல படாது. இஃப் அட் ஆல் ஸ்ட்ராங்க்கு அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்க கிளாஸ் தான் குடிக்கிறீங்கன்னா லெமன் ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் உங்க வாய் நல்லா கொப்பளிச்சு துப்புனீங்களா கூட அதோட இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்க பல்லுல இருக்காது. அதனால உங்க பல்லு என்னாமல் போகாது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், சில பேருக்கு அயன் கண்டென்ட் வந்து பிளட்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி டிசீஸ் கண்டிஷன் இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிறைய லெமன் ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்க அயன் அப்சார்ப்ஷன் ஜாஸ்தியாரும், ஹியூமோகுளோபின் ஜாஸ்தியாரும், உங்க டிசீஸ் வந்து கொஞ்சம் கூட பேட் ஆயிடும். அதனால அயன் ஜாஸ்தி, உங்க பாடியில அயன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு தெரிஞ்சவங்க லெமனோட அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, அதாவது லெமன்ல இருக்க வைட்டமின் சி வந்துட்டு நம்மளோட நார்மல் வீட்டுக்குள்ள இருக்க டெம்பரேச்சருக்கு ஓகே. ஆனால் சன்ல எக்ஸ்போஷர் ஆயிடுச்சுன்னா அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்னால உங்களுக்கு சன் பேர்ன் வரலாம். அதனால வைட்டமின் சி, அதாவது லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணி உங்க ஃபேஸ்லயோ எந்த பார்ட் ஆஃப் பாடியிலோ அப்ளை பண்ணி டைரக்ட் சன் எக்ஸ்போஷர் பண்ணாதீங்க. அதனால சன் பேர்ன் வரும், ரிவர்ஸ் ஆக்ஷன் வரும். ஸோ ப்ரிவென்ட் தட்.
அப்போ இவ்வளோ நேரம் நம்ம லெமன் அதோட யூசேஜ், அதை வந்து எப்பெல்லாம் யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம், எப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது எல்லாத்தையுமே பற்றி பேசிட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். நீங்கள் ஏதாவது கற்றுருந்துருப்பீங்க. இந்த பேசிஸில் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ லெமன் இன்க்ளூட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது நான் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் பற்றி உங்களுக்கு ரிசர்ச் பண்ண, உங்களுக்கு டேட்டா ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் விடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு நான் டைம் இருக்குமோ அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான நியூட்ரிஷனல் வீடியோ பார்க்கணும்னா கீப் வாட்சிங். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கறது வரை டேக் கேர், பை.